நிலா, நீ நல்லா கேட்டியாமா? சாய் சொன்னாலா என்ன அவளுக்கு பிடிச்சிருக்குது? இல்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன். மணி நைட்டு 10 போகுது, இன்னும் அவளை காணுமே. அண்ணா, நான் என் காதால கேட்டேனே. சாயக்கா அவங்க அம்மா கிட்ட அழுதுட்டே சொன்னாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப வருவாங்களான்றதுதான் டவுட். சூர்யா, நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளுங்க. எந்த விஷயத்துக்கும் அவசரப்பட வேண்டாம். ஆனா நானும் சொல்றேன், என் தங்கச்சி மனசுல நீங்க தான் இருக்கீங்க. ஒரு நாள் என்கிட்டயும் வெளிப்படையா சொன்னா. என்ன ஆதித்யா சொல்றீங்க? ஆமா சூர்யா, நான் போய் சொல்லல, உண்மையா தான் சொல்றேன். சோ நீங்க பொறுமையா வெயிட் பண்ணுங்க, நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். உங்க எல்லார்கிட்டயும் சொல்றா, ஆனா என்கிட்ட ஏன் சொல்ல மாட்டேங்கிறா? அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரும் சூர்யா, எல்லாத்துக்கும் அவசரப்பட முடியாதுல. ஆமாண்ணே, மாமா சொல்றது கரெக்ட் தான். இப்போ சாயக்கா வரலனாலும் ஒரு நாள் கண்டிப்பா உன்னை தேடி வருவாங்கண்ணே. நீ அது வரைக்கும் உன் திருவாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு இரு. அப்பப்ப இங்க வர்றது போறதெல்லாம் வச்சுக்காத. அவங்களே வந்து சூர்யா கிட்ட லவ் சொல்லணும்னு நினைச்சா கூட நீ விட மாட்ட போல. என்ன பல்ல காட்டுற? இல்ல, என் தங்கச்சி எப்ப இவ்ளோ பேச ஆரம்பிச்சான்னு நினைச்சு பார்த்தேன். ஏங்க, இதுக்கு முன்னாடி உங்க தங்கச்சி ஊமையா இருந்துச்சா என்ன? இல்ல ஆதி, அப்படி இல்ல. அவ ரொம்பலாம் பேச மாட்டா. படிக்கிறது, காலேஜ்க்கு போறது, வீட்டுக்கு வர்றது, சாப்பிடுறது, தூங்குறது, கொஞ்சம் எங்க கிட்ட பேசுறது, அவ்வளவுதான். ஆனா இப்ப எனக்கே அட்வைஸ் பண்ற லெவலுக்கு வளர்ந்துட்டா. இல்ல சூர்யா, ஒரு சின்ன திருத்தம். நீங்க அப்படி யோசிச்சிருக்க மாட்டீங்க. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற லெவலுக்கு நான் வளர்ந்துட்டேன் பாத்தியா? அப்படித்தானே யோசிச்சீங்க. ஹலோ ஹலோ, என்ன நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற லெவலுக்குனா நான் என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டேனா? நான்லாம் பார்த்தனாலே பத்திக்கிட்டு எரியும். இதுல பேச ஆரம்பிச்சேன் நாடே அழிஞ்சிரும். மாம்சே வேண்டாம், நான் நல்ல மூட்ல இருக்கேன். நீ தேவையில்லாம என் மூட ஸ்பாயில் பண்ணிடாத சொல்லிட்டேன். உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. நாங்க அப்படித்தானே சும்மா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். அப்புறம் என்ன ஒரு மாதிரியாவே இருக்கு? ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி இருக்குல்ல? எனக்கு தெரியும். என்ன மாம்சே? ரொம்ப நேரமா நானும் அதை சொல்லலாமா வேணாமான்னு தவிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன ஆதித்யா, நடந்த இந்த பிரச்சனையில நம்ம யாருமே சாப்பாடே சாப்பிடல. அதான் ரொம்ப நேரமா பசி உயிர் போகுது. அட ஆமால, சாப்பாடே சாப்பிடல. சாயந்தரம் டீ குடிச்சதோட இருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்ல. ஐயோ பயங்கரமா பசிக்குது. ஆமால, ஆனா எனக்கு சுத்தமா பசிக்கல. உங்களுக்கு பசிக்காது, ஆனா என்னால முடியாதுங்க. பயங்கரமா பசிக்குது. சரி அண்ணா, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. இங்க பக்கத்துல 24/7 சூப்பரா பிரியாணி கொடுப்பாங்க. அங்க போய் நம்ம சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இல்ல நிலாமா, இருக்கிற மனநிலைமையில எனக்கு பிரியாணி சாப்பிடணும்லாம் தோணல. ஐயோ அண்ணா, பிரியாணியோட கான்செப்டே உனக்கு புரியலண்ணே. நம்ம எக்ஸ்ட்ரீம் சந்தோஷமா இருந்தாலும் பிரியாணி சாப்பிடணும், எக்ஸ்ட்ரீம் சோகமா இருந்தாலும் பிரியாணி சாப்பிடணும். அப்பதான் ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு சூப்பர் எனர்ஜி லெவல் கிடைக்கும். என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசுற? பைத்தியக்காரி கிறுக்கு மாமா, உண்மையதான் சொல்றேன். இப்போ நான் சொல்றத கேட்டு நீ பிரியாணி சாப்பிட வந்தேன்னு வச்சுக்கோயேன், சீரியஸா உன்னை சாயக்கா லவ் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. வேகமா ஓடி வந்து எனக்கு ஒரு பிளேட் பிரியாணி வாங்கி கொடுங்க சூர்யா, ஐ லவ் யூ சூர்யான்னு சொல்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. ஏ ஆதி, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நம்பினாதான் சோறுன்னு சொல்லுவா ப்ரோ, நம்பிருங்களேன். நம்பிட்டாங்க, நம்மளுக்கு பிரியாணி கன்ஃபார்ம். எவன் எப்படி போனா நமக்கு என்ன, நம்மளுக்கு சோறுதான் முக்கியம். என்ன ப்ரோ இப்படி இருக்கா? இப்படி சிக்கியிருக்கேன் பாத்தீங்களா ப்ரோ? புரியுது ப்ரோ, புரியுது. ஆழ்ந்த அனுதாபங்கள் ப்ரோ. சூர்யா, உங்களுக்காக சாப்பிடலனா கூட எங்களுக்காக சாப்பிடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாமே. சரி, உங்க கூட இருக்கிறதுக்கும் நல்லா ஜாலியா மைண்ட் டைவர்ட் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், நம்ம போலாம். சரி. அப்புறம் சாப்பிட்டுட்டு நீங்க அப்படியே வீட்டுக்கு போயிடக்கூடாது. இங்க வந்து இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க. ஐயோ இல்ல இல்ல வேண்டாம், உங்க ரெண்டு பேரோட பிரைவசி போயிடும். பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். ஆமா, பொல்லாத பிரைவசி அப்படின்னு இல்லனா மட்டும் கிளிகிளின்னு தான் இங்க ஒண்ணா இருந்துற மாதிரி. லூசு மெண்டல், எதை வெளியே சொல்லணும் எதை வெளியே சொல்லக்கூடாது எதுவும் தெரியாது. இல்ல எனக்கு புரியல, என்னாச்சு? ஒரு மண்ணும் ஆகல. போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நானும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வரேன், நம்ம போலாம். சரி. யோ, யாரு? உன்னத்தாயா டாபர் மண்டையா? ஓ, நான் தானா? என்னதான் அந்த மரியாதையா கூப்பிட்டீங்களா? சொல்லுங்க மேடம். ஆமா நீதான். ரூம்க்கு வா. என்ன சொன்ன? ரூம்க்கு வாயா. இப்பவே வரேன். ஆனா உங்க அண்ணன் இருக்கானே. ஏன் எங்க அண்ணன் இருந்தா நீ ரூம்குள்ள வர மாட்டியா? எனக்கு பிரச்சனை இல்ல, இருந்தாலும் அவனுக்கு சங்கடமா இருக்கும்ல. இங்க பாரு, ரொம்ப ஓவரா கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்த வாயை உடைச்சிருவேன். நான் கூப்பிட்டது உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வேற என்னவோ கற்பனை பண்ணிருக்கீங்க போல. அட்லீஸ்ட் கற்பனையாவது பண்ணிக்கிறேனே. ரொம்ப கேவலமா இருக்கு, வந்து தொலை. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வரேன். இல்ல, தனியா கூப்பிட்டோன்னே நான் வேற ஏதோ நினைச்சிட்டேன். பரவாயில்ல, பேசணும் அதானே. இப்ப வரேன். இருக்கிற லட்சணத்துல இப்ப அது ஒண்ணுதான் கேடு. வந்து தொலை.
கொஞ்ச நாளாவே வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி தெரியுதே. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல. என்ன மாமா அங்க என்ன சத்தம்? இல்ல, சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேமா. நீ அதுக்கு மட்டும்தான் லாய்க்கு, உள்ள வா. குஷால வாரண்டி வந்து ஒண்ணு வச்சுக்கிறேன்டி. ஆமா, இந்த ராமையும் சீதாவையும் ஜெயில ஒரே செல்லுல போட்டுட்டு வந்தோமே, இதுங்க என்ன பண்ணிட்டு இருக்குங்க? ஒருவேளை இருக்குமோ? சேச்சே, அப்படிலாம் இருக்காது. ஆனா இருந்துட்டா? ஏற்கனவே 6 மாசம் சஸ்பெண்ட் ஆயிதாண்டா மறுபடியும் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அப்ப சஸ்பெண்ட் ஆனப்ப கூட ஏதோ தப்பான கேஸ் எல்லாம் ஒருத்த மேல போட்டு சஸ்பெண்ட் ஆனேன்னு பேர் வந்துச்சு. ஆனா இப்போ ஒருவேளை சஸ்பெண்ட் ஆனா ரொம்ப கேவலமான பேரால வரும். சரி, ராம் சீதா மேல நம்பிக்கை வைப்போம். இருந்தாலும் மனசு பயலுகளாச்சு, நம்ப முடியலையே. ச்சே, என்ன பொழப்பு இது? ரொம்ப நார பொழப்பால இருக்கு. ரோஜாமா, இனிமேதான் நீ நல்லா சாப்பிடணும், நிறைய பழங்கள் சாப்பிடணும், பால் நிறைய குடிக்கணும், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸா சாப்பிடணும். என்ன? இதுக்கப்புறம் எனக்கு என்ன மாமா கவலை? உங்களை நினைச்சுதான் நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இப்போதான் நீங்க என் பக்கத்துலயே வந்துட்டீங்களே. எல்லாமே நீங்க எனக்கு பாக்குறதுக்கு இருக்கீங்க. நான் நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பா இருப்பேன். நம்ம குட்டி பாப்பாவையும் நான் நல்லா வச்சுப்பேன். அவங்க பிறக்கும்போது நல்ல ஆரோக்கியத்தோட தான் பிறப்பாங்க. கண்மணியெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது மாமா. என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா. நான் நிறைய விஷயம் நோட்டீஸ் பண்ணேன் மாமா. எங்க நான் உங்களை நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கார்த்திக்கும் கண்மணியும் ஒன்னா நின்றுட்டு இருந்தா கூட நான் வந்தோடனே அப்படியே டக்குன்னு பிரிஞ்சுக்கிறாங்க. அதுவே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நம்ம நடுவில் போறோமோ அப்படிலாம் நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதனாலே அடிக்கடி நிம்மதி வீட்டுக்கு ஓடிடுவேன், இல்லைனா புஷ்பா வீட்டுக்கு ஓடிடுவேன். இப்படியே தான் இருந்துச்சு. அப்புறம் கார்த்திக்கும் நான் எதுலையுமே வருத்தப்பட்டு கூடாதுங்கிறதுக்காக எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வருவாரு. இதழ் குட்டியை எப்போதும் என் கூடவே வச்சிருப்பாங்க. அப்படி இப்படின்னு என்னை என்கேஜ் பண்ணிட்டே தான் மாமா இருப்பாங்க. இந்த 20 நாள் உங்களை நினைச்சிட்டு அப்படியே இருந்துட்டேன் மாமா. ஆனா நேரம் போனதே தெரியல. உனக்கு எல்லாமே சூப்பரா அமைஞ்சிருச்சு ரோஜாமா. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் நீ பிரெக்னன்ட்னு அந்த அந்த பார்சலை பார்த்தோன்னே எனக்கு அங்க இருக்கவே சுத்தமா மனசு இல்ல. கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. இப்படா உன்னை பாப்போன்னு அந்த அளவுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. ஏற்கனவே உன்னை மிஸ் பண்ற அந்த ஒரு இதுலயே இருந்தேன். இப்போ அதை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போய் லீவ் கேட்கறேன், லீவ் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆமா மாமா, அதையும் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க எதுவும் சண்டை போட்டீங்களா மாமா? சண்டேலாம் எதுவும் போடலமா. ஆனா லீவ் கொடுக்கலன்னு ரொம்ப கோவம் வந்துருச்சு எனக்கு. இதுவே உங்க ஒய்ஃபா இருந்தா நீங்க இப்படிதான் சும்மா இருப்பீங்களா, நீங்க லீவ் போட்டு போக மாட்டீங்களா அப்படி இப்படின்னு நானும் கத்திட்டேன். ஆனா பாவம் எங்க மேனேஜர், அவரும் ரொம்ப இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன், உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனா என்ன பண்றது, பேசாம ஒரு நல்ல ஐடியா தரேன், வேலையை ரிசைன் பண்ணிட்டு அங்க போய் கஞ்சியோ கூலோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு குடும்பத்தோட நிம்மதியா இருங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை மாமா. கஞ்சியோ கூலோ ஏதோ ஒன்று நம்ம சொந்த ஊர்லயே இருந்துட்டு நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் மாமா. எவ்வளோ வருஷம் வாழ போறோம் சொல்லுங்க? இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கு வேணாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கலாம். ஆனா அது வரைக்கும் அது சந்தோஷமா இருக்கணும்ல. ரொம்ப கரெக்டாமா. அதை பத்தி நான் ஏன் யோசிக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது தோணுச்சு. உடனே கிளம்பி வந்துட்டேன். நாளையில இருந்து வெளியே வேலை தேடலாம்னு நினைக்கிறேன் ரோஜாமா. பாப்பாலாம் வந்துட்டா நிறைய செலவாகும்ல. நீ ஒரு ஆள் இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிப்ப, நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னா குடும்பத்துக்கும் நல்லா இருக்கும்ல. அப்புறம் நம்ம குட்டீஸுக்கும் நிறைய சேர்த்து வைக்கணும். பொன் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் படிக்க வைக்கணும். அதுக்கு நம்ம கிட்ட பணம் காசு இருக்கணும். அப்புறம் பொன் குழந்தைங்கன்னா நம்ம நகை சேர்த்து வைக்கணும். அப்புறம் ஆண் குழந்தைங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வாங்கி தர இதர செலவுகள்லாம் இருக்குல்ல, கல்யாணம் அப்படி இப்படின்னு, அது எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கணும். என்ன மாமா, இப்பதான் கன்ஃபார்மே ஆயிருக்கு, அதுக்குள்ள கல்யாண லெவலுக்கு போயிட்டீங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் போல ரோஜாமா. இத்தனை நாள் அதை பத்திலாம் எதுவுமே யோசிக்காம ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ கன்ஃபார்ம் ஆச்சு தெரிஞ்சோடனே கல்யாண லெவலுக்கு போயாச்சு. ஆனா எனக்கு ஒரே பயம்தான். இத வீட்டுல சொன்னா எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஏன் மாமா, என்ன சொல்லுவாங்க? ஊர்ல எல்லாம் இது ரொம்ப கேவலமா பேசுவாங்க ரோஜாமா. பொண்டாட்டி காசுல உட்காந்து சாப்பிடுற உனக்கு ஒரு மாதிரி இல்லையான்லாம் கேட்பாங்க. அவங்க கிடைக்கிறாங்க மாமா, லூசு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு. அதெல்லாம் நீ ஒன்றும் நினைச்சு கவலைப்படாத. நம்ம ஒரே குடும்பம், அப்படித்தான் பார்க்கணுமே தவிர ஆண் பெண்ணுன்னு தனியா பார்க்க கூடாது மாமா. நம்ம பிள்ளைக்காக நம்ம சம்பாதிக்கிறோம், அப்படித்தானே நம்ம பார்க்கணும். நானும் நீங்களும் வேறையா என்ன? நானும் நீங்களும் ஒண்ணுதான். கரெக்டு தான்டாமா. ஆனா ஊர்ல எல்லாம் வேற மாதிரி எடுத்துப்பாங்க. இப்போ செம்பாக்காவே எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் பாத்துக்கலாம் மாமா, சமாளிச்சுப்போம். ஆமா, இந்த கண்மணியும் கார்த்திக்கும் என்ன பண்றாங்க? ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வரேன்ட்டு போச்சுங்க. என்னதான் பண்ணுதுங்க உள்ள? ஆமால, 2 பேரும் எங்க போனாங்க? சரி வா போய் பாப்போம். என்னது கார்த்திக், இது சரியாவே வரல கார்த்திக். என்னாச்சு கண்மணி? இங்க பாருங்க கார்த்திக், அவ்வளோ மசாலா பொடி போட்டேன், சரியாவே வரல, வெள்ளையாவே இருக்கு. கலர் எப்படி இருந்தா என்ன, டேஸ்ட் நல்லா இருந்தா போதும் விடு. அதை போட்டு கிளறின்னு கிளறி ஏதாவது சொதப்பி விட்டுறாத. அது எப்படி கார்த்திக் கலர் வராம இருக்கும்? எல்லா பொடியும் போட்டேன் கார்த்திக், கோலப்பொடி மட்டும் தான் போடல. அதை மட்டும் ஏன் கண்மணி விட்டு வச்சிருக்க? அதையும் போடு, கலர் வருதான்னு பாப்போம்.
கார்த்திக், நீங்க என்ன லூசா? கோலப்பொடியே வெள்ளை கலர்ல தான் இருக்கும், அதை போட்டா எப்படி கலர் வரும்? அப்பா அந்த அளவுக்கு அறிவு இருக்குல்ல, அது போதும். கார்த்திக், சமையல்ல ஆ கூட போட தெரியாம இருந்த உனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஊ வரைக்குமாவது தெரிஞ்சிருக்கே, அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம்தான். எப்ப அக்கு வரைக்கும் கத்துக்க போறேன்னு தெரியல. இதுக்கே ஓவர் சீனு, இதுல அதெல்லாம் கத்துக்கிட்டா ஆளே முடிச்சுட்ருவா. கேட்டுருச்சு. ரொம்பத்தான் ஓவரா பேசுறீங்க, அப்புறம் டாக்டருக்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கற நிலைமை ஆயிடும். அங்க மட்டும் என்ன வாழுதான், நர்ஸுக்கே ஊசி போட்டுருவேன் தெரியும்ல. இந்த நேரத்துல யாரு கூப்பிடுறா? யாரு கார்த்திக்? ஹே, கைலம்மா கூப்பிடுறாங்க கண்மணி. கைலம்மாவா? என்னன்னு கேளுங்க. ஹலோ கைலம்மா. டாக்டர் கார்த்திக், சாரி அன்டைம்ல கால் பண்ணிட்டேன். ஒரு சின்ன எமர்ஜென்சி, சீக்கிரம் வர முடியுமா? என்னாச்சு கைலம்மா? சாருக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா கார்த்திக், அவரோட பல்ஸ் ரேட் ரொம்ப இறங்கிட்டே இருக்கு. நானும் என்னென்னமோ பேச்சு கொடுத்து பார்க்குறேன், ஆனால் அவர் நார்மலாகவே ஆகலை. அதான் பயமா இருக்கு, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். தோ இப்பவே வந்துட்டோம் கைலம்மா. அப்புறம் அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருங்க. அவரோட ஹார்ட் இருக்கு இல்லையா, அதுல லைட்டா புஷ் பண்ணி விடுங்க. நாங்க இப்போ உடனே வந்துடுறோம். சரி. கண்மணி, என்னாச்சு கார்த்திக்? சீக்கிரம் கிளம்பு. எங்க? சீதாவோட அப்பாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, பல்ஸ் ரேட் ரொம்ப இறங்கிட்டே இருக்குன்னு கைலம்மா ஃபோன் பண்ணாங்க. நம்ம உடனே போய் செக் பண்ணணும். ஐயோ, அப்படியா? சரி, ஓகே. நான் ரோஜா கிட்டயும் ராஜா மாமா கிட்டயும் சொல்லிட்டு இதழ் குட்டியை பார்த்துக்க சொல்லிட்டு வரேன். நீங்க கிளம்புங்க. சரி. கார்த்திக், இந்த சாப்பாடு. அவசரப்பட்டு நாய்க்கு எதுவும் போட்டுறாத, பாவம் அதுவும் ரொம்ப வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கோம்ல. கார்த்திக், உங்களை வந்து வச்சுக்கிறேன், இருங்க. சரி சீக்கிரம் கிளம்பு, போலாம். இல்லாமா, எதுக்குடா கூப்பிட்ட? இல்ல மாமா, எனக்கு ஒரு டவுட், அதை கிளியர் பண்ணிக்க தான் கூப்பிட்டேன். என்ன டவுட்டு? இல்ல, நம்ம அங்க போனப்போ சாயக்காவ சூர்யானை அடிச்சான்ல, ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா. எங்க நீ கோவப்பட்டு பயங்கரமா ரியாக்ட் பண்ணி இந்த இடமே அப்படியே கலவரம் ஆயிடுமோன்னு நினைச்சேன். ஆனா நீ பொறுமையா ஹேண்டில் பண்ணியா, அதான் ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்தது. ஏன் எங்க அண்ணன் உன் தங்கச்சி அடிச்சப்போ நீ எதுவுமே ரியாக்ட் பண்ணல? அவங்க 2 பேர் விஷயத்துல ரியாக்ட் பண்றதுக்கே நம்மளுக்கு உரிமை இல்லடாமா. என்ன மாமா சொல்ற? புரியல எனக்கு. நம்மள ஃப்ரெஷ் பார்க்க சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எங்க போனாங்க? தட்டி பாப்போமா? நில சூர்யாக்கும் சாய் மேல லவ் இருக்கு, அதே மாதிரி சாய்க்கும் சூர்யா மேல லவ் இருக்கு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர சூர்யா லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாரு, சாய் இன்னும் வெளியே சொல்லல. அவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்கிடையில அவங்களுக்கு நடந்தது ஒரு சின்ன பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா இது ஒரு பெரிய குடும்ப சண்டையா மாறிடும். என்ன கேட்டா, ஒரு பொண்ணு கிட்ட வந்து இத்தனை வாட்டி பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு அப்புறமும் அவர் ரியாக்ட் பண்ணாம இருந்தா எந்த ஒரு பையனுக்கா இருந்தாலும் கோவம் வரதா செய்யும். அது சூர்யாக்கு கொஞ்சம் அதிகமா வந்துருச்சு, அவ்வளவுதானே தவிர சூர்யாவும் நல்ல மனுஷன்தான். ஆனா எனக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிப்போச்சு மாமா. டக்குன்னு அண்ணன் அறையும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா சாயக்காவும் பாவம்ல, எனக்கு அவங்கள நினைச்சாலும் பாவமா தான் இருக்கு. சாய் சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சதுனால வெளியே ரொம்ப சீக்கிரம் எதையும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டான். அவ கேரக்டர் அந்த மாதிரி, அவளையும் நம்ம புரிஞ்சுக்கதான் செய்யணும். ஏன்னா அவளோட இடத்துல இருந்து பார்த்தாதான் அதனோட வழி தெரியும். நம்ம ஈஸியா வெளியே இருந்து சொல்லுவோம், உனக்கு என்ன, உன் வாயில இருந்து சொல்லிட்டு போயிடலாம்னு. ஆனா அவளுக்கு அது ரொம்ப கஷ்டம்ல. கரெக்ட். சாயோட இடத்துல இருந்து நான் யோசிக்கவே இல்லைல்ல. பாவம், என்னால அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. இப்ப போய் என்னால அவளை பார்க்க கூட முடியல. ஆனா பார்த்தா நல்லாதான் இருக்கும். ஒரு வாட்டி சாய்கிட்ட சாரி கேட்கணும்னு தோணுது. ஆனா அண்ணனுக்கு ரொம்ப கோவம் வரும் மாமா. சாயக்கா வேற ரொம்ப சாஃப்டான பர்சன், பாவம்ல. அப்படி மட்டும் தயவு செஞ்சு நினைக்காத நிலா. நீ என்னையவே எக்ஸாம்பிளா எடுத்துக்கோவேன். நான் என்ன அவ்வளவு நல்லவனா? என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவோ பேரை வார்த்தையாலேயே கொண்டிருக்கேன். ஏன் உன்னை, உங்க அண்ணனை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பேன். சூர்யா எப்போதுமே என்னை எதிரியா பாக்குறதுக்கு காரணமே நான் அவனை திட்டினதுக்கான விஷயம் தான். ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு கூட அண்ணன் வரலையே. அதுதான் சொல்றேன், நம்ம கல்யாணத்துக்கு கூட வரல. அப்ப எந்த அளவுக்கு என் மேல கோவமா இருந்திருப்பான், நான் எந்த அளவுக்கு அவனை ஹர்ட் பண்ணிருப்பேன் நீ நினைச்சு பாரு. அப்புறம் உனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு இருந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரோஜா சிஸ்டர் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டது, அப்படி இப்படின்னு எனக்கு எவ்வளவோ விஷயங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் மாத்திக்கிட்டேன்ல. அதெல்லாம் யாருக்காக? எல்லாமே உனக்காக தான் நிலா. நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கும்போது அவங்களுக்காக நம்ம நம்மளை மாத்திப்போம். ஆமா மாமா, கரெக்டு தான். நீங்க சொல்ற மாதிரி நான் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை பழைய ஆதித்யாவா பார்க்கவே இல்லை. நீங்க டோட்டலா மாறிட்டீங்க. ஆமாண்டாமா, இப்ப என்னோட இடத்துல இருந்து தான் நான் சூர்யாவை பாக்குறேன். சாய் சூர்யாவோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா அவன் கோவத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு சாய்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்டா கண்டிப்பா இருப்பான். கரெக்ட் ஆதித்யா, நீங்க சொன்ன வார்த்தை 100க்கு 100 கரெக்ட். சாய் என்னோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா நான் சாய்க்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு ஹஸ்பண்டா கண்டிப்பா இருப்பேன். சூப்பர் மாமா. இந்த இடத்துல நீங்க நிதானமா யோசிச்ச விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். கோவப்படாம பெரிய சண்டையாக்காம கரெக்டா மூவ் பண்ணிருக்கீங்க. சரி
சூர்யாவை வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு நம்ம ரூமை சாத்திட்டு உள்ள இருக்கிறது அவ்வளவா நல்லா இல்ல. வா போலாம். ம் சரி மாமா. அட 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 என்ன அழகா இருக்குப்பா. இத்தனை நாள் அந்த மனுஷன் ஏன் வரல? முன்னாடியே வந்திருக்கலாம். காலையில வெளியே போன புள்ள இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு கொஞ்சமாவது கவலை இருக்கா? ஜாலியா உட்காந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு. இவரெல்லாம் என்ன அப்பானே எனக்கு புரியல. ஃபோன் பண்ணா தோ இப்ப வந்துட்டேமா, பக்கத்துல வந்துட்டேமா, வரேமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கானே தவிர வீட்டுக்கு வந்த பாடலையே. சுஜாதா என்னம்மா வாசலையே பாத்துக்கிட்டு இருக்க? யாரும் வராங்களா என்ன? வீட்ல உள்ளவங்களே இன்னும் வரல, இன்னும் புதுசா வர வராங்களா? என்னங்க நம்ம பிள்ளை காலையில வெளியே போனா இன்னும் வரல, கொஞ்சமாவது உங்களுக்கு பயம் இருக்காங்க? பயமா? ஏன் அவன் வேலை விஷயமா போயிருக்காமா? இதுக்கெல்லாமா பயந்துகிட்டு இருக்க முடியும்? அவன் வருவான். அவன் என்ன சின்ன குழந்தையா? தப்பி தவறி எங்கேயாவது வழி தெரியாம போயிருவான். நம்ம போய் காப்பாத்தி கூட்டிட்டு வரதுக்கு. அவன் மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். அவனுக்கு தெரியாதா என்ன வீட்டுக்கு வரதுக்கு? ஏங்க அவன் பெரிய பிள்ளைனாலும் நம்மளோட ஒத்த பிள்ளைங்க, பயமா இருக்குல்ல? அவன் இங்க பிள்ளைய ஃபாரினுக்கு அனுப்பிட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. நீ பக்கத்து தெருவுக்கு அனுப்பிட்டு பதறிக்கிட்டு இருக்க. ஒரு அம்மாவோட பயம் இன்னொரு அம்மாக்கு தாங்க புரியும், உங்களுக்கு எல்லாம் புரியாது. நீங்க பேசாம டிவியை பாருங்க போங்க. சுஜாதா மித்ரனை நினைச்சு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கா. மித்ரனோ என்ன பண்ணுவான் பாவம். அவனோட வேலை அப்படி. டைரக்டர் ஆகணும்னா 4 வாசப்படி ஏறி இறங்கி தானே ஆகணும். அவனுக்கும் லேட் ஆகுது. இப்ப சுஜாதாவை எப்படியாவது சிரிக்க வைக்கணுமே. சுஜுமா சொல்லுங்க. சுஜு கண்ணு. சுஜு என்னங்க சொல்ல மறந்துட்டேன் சுஜு. இன்னைக்கு காலையில பொங்கல் வச்சல, அது செம்ம டேஸ்டா இருந்தது. கூட தேங்காய் சட்னி வச்சு பா வேற லெவல் டேஸ்ட். என்ன முறைக்கிறா? தப்பா ஏதோ சொல்லிட்டேனா? என்ன சுஜு? காலையில நான் வச்சது பொங்கல். ஆமா சுஜு. தொட்டுக்க வச்சது தேங்காய் சட்னி. ஆமாண்டா. ஏண்டா? பொடாங். என்னடா புருஷன மரியாதை இல்லாம? என்ன சுஜு? யோ கார்த்திகேயா, உனக்கு என்ன கண்ணு போயிருச்சா? காலையில நான் வச்சது ரவா உப்புமாயா, கூட அரைச்சது கடலை சட்னி. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை பாட்டு சாணி. ஐயா. ஆமா சுஜு, அந்த ரவா உப்மா எப்படி பண்ண? சூப்பரா இருந்தது. ரவா உப்புமா எப்படி பண்ணுவாங்க? ரவையை கிண்டி தான் பண்ணுவாங்க. அம்மா, அப்பா, வந்துட்டியாடா மவனே? வாடா வாடா வாடா. உங்க அம்மாவை சமாளிக்கிறதுக்காக உங்க அம்மா சமையல் நல்லா இருக்குன்னு வேற சொல்லிட்டேன்டா. போயும் ரவா உப்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்டா. இந்த வாயால இந்த வாயை பெனாயில் ஊத்தி கழுவணும்டா. அப்பா, செம்ம டயர்டா இருக்கேன். மைசன், வயல்ல நாத்து நட்டுட்டு வரீங்களா இல்ல ரயில் இன்ஜினுக்கு காரியலி கூட்டிட்டு வரீங்களா? கதை தானே சொல்ல போனீங்க, அதுக்கே இவ்வளவு டயர்டா? தகப்பா, என்ன நீங்க பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. கதை தானே சொல்ல போனேன்னு இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களே. அந்த கதையா சொல்லி சொல்லி எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்துற போல நீங்களும் என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களே தகப்பா. மித்ரன், என்னப்பா இவ்வளவு நேரம்? காலையில போன புள்ள இப்பதான் வீடு திரும்புற, ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? மைசன், உங்க அம்மா உன் மேல ரொம்ப கோவமா இருக்கா. என்ன காதுல வந்து புசு புசுன்னு ஊதிக்கிட்டு இருக்கீங்க? ஓகேப்பா, நான் பாத்துக்கிறேன். தூசிமா, உன் மேல தூசி இருந்துச்சு, அதான் அப்படி ஊதுனேன். என்னங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? இப்ப எப்படி சமாளிக்கிறேன்னு பாருங்க. அப்பா, நீங்களும் அம்மாவும் லவ் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவீங்களே, அந்த பாட்டு கொஞ்சம் எடுத்து விடுங்களேன். நாதாரி பயலே, நீ தப்பிக்கணுங்கிறதுக்காக என்ன ஏண்டா கோத்து விடுற? ஐயோ, இப்ப அந்த பாட்டை வேற பாடி இவன் என்ன சாத்துன்னு சாத்தி தேவையாடாது. ஷோ, இந்த பாட்டு எப்படி அவனுக்கு தெரியும்? அதுவா, ஒரு வாட்டி அவன் தூக்கம் வரல கதை சொல்லுங்கப்பான்னு சொன்னான். அதான் நம்ம கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சுஜு. யோ லூசாயா நீ? புள்ள கதை கேட்டானா வேற சொல்றதுக்கு கதை இல்லையா உனக்கு? நம்ம கதையிலாமா சொல்லுவேன்? அது ஒரு வீணா போட கதை, அதை வேற அவன் தூங்குறதுக்கு சொல்லி வச்சிருக்க நீ. வேற கதை எனக்கு தெரியல சுஜு. அவன் திடீர்னு கேட்டான், அதான் சொன்னேன். சரி விடு, அவன் ஆசைக்கு கேக்குறான், நான் பாடுறேன். சி, நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஆமா, நான் சொல்லல மட்டும் உன் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. பா, ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. அழகி எல்லாம் அப்பா, தயவு செஞ்சு நீ பாடாத. நான் அட்மினை பாட்டு போட சொல்றேன். நீ பாடினா யாரு கேக்குறது? டான்ஸை மட்டும் போடுப்பா. உயிருக்குள் மின்னல்கள் அடிப்பது என்ன, தாகங்கள் என்னை குடித்தது என்ன, அழகினில் என்னை வளைத்தது என்ன, இதயம் கொள்ளை போனதென்ன, ரகசியமாய் இவள் இளமையை ரசித்தேன், கவிதைகள் எழுதி மனசுக்குள் படித்தேன், கனவுகள் அடுக்கி காலையில் கலைத்தேன், தினம் தினம் இவளை யோசித்தேன். அந்த புறத்து மகராணி, ஓ அந்த புறத்து மகராணி. என்னங்க எப்படி சுஜு நம்ம டான்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம லவ் பண்ண டைம்ல இப்படித்தானே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம், அதுவும் இதே பாட்டுக்கு. பையன் முன்னாடி இப்படி அங்க பண்ணுவீங்க, ஏங்க அப்படி பண்றீங்க? ஐயோ சுஜு, அவன் நம்ம ஃப்ரெண்டு, அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்க மாட்டான். நினைச்சுக்கிட்டே இருங்க. மித்ரன், நீ வாப்பா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். டான்ஸ் சூப்பர். அப்பாவும் நீங்க சூப்பரா ஆடினீங்க. சரிப்பா. அம்மா, ஏன் லேட்டு நீ?
அதுவா ஆடிஷன் பண்ணிட்டு இருந்தேம்மா, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ம் சரிம்மா. என்ன தகப்பா, ஒரே ஜாலி மூட்ல இருக்கீங்க போல. எஸ் மை சன், செம ஜாலியா இருக்கேன். ஆமா, நீ என்ன எனக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க? என்னாச்சு? வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போச்சுப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்டா மச்சான்? இது மச்சானா? பா அப்படிலாம் கூப்பிட்டுறாதீங்க, அப்புறம் என்னையும் வயசானவன் நினைச்சுக்க போறாங்க. எவன் என்ன நினைச்சா நமக்கு என்னடா? ஃபர்ஸ்ட் நான் யார் உனக்கு? அப்பா. அப்பா மட்டும் தானா? இல்ல ஃப்ரெண்டும் கூட. அப்போ ஃப்ரெண்டு உன்னை மச்சான தானே கூப்பிடுவான், அது மாதிரிதான் நானும் உன்னை மச்சானு கூப்பிடுறேன். நீயும் என்னை எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ. கார்த்திகேயான பேர் சொல்லி கூப்பிட்டா கூட நான் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டேன். சரி சொல்லு, என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்லடா மச்சான். டேய் டேய். என்னப்பா, நான் என் ஃப்ரெண்ட் அப்படித்தான்ப்பா கூப்பிடுவேன். என்னடா மச்சான், போடா மச்சான், வாடா மச்சான் தான் கூப்பிடுவேன். நீங்க எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தானே. சும்மாவா சொன்னாங்க யானைக்கு பிறந்தது பூனை ஆகுமான்னு? மித்ரன் என்னம்மா? வாப்பா, சூடா சாப்பிடு வா. ஓ மச்சான், அதான் உங்க அம்மா கூப்பிடுறாங்களே, போய் சாப்பிடு போ. வா மச்சான், அதான் உன் பொண்டாட்டி கூப்பிடுறாங்களே, வா சேர்ந்தே சாப்பிடலாம்.